மகா தீபத்தன்று பக்தர்கள் மலையேறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்க கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். வனத்துறை என்ன தெரிவித்திருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள்? திருவண்ணாமலையில் மிகவும் புகழ்பெற்றது திருக்கார்த்திகை தீப திருவிழா. இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகின்ற 13ஆம் தேதி அண்ணாமலையார் மலையின் மீது மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும். இந்த ஒரு நிகழ்வை காண பல லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வரும் நிலையில் கடந்த 1ஆம் தேதி திருவண்ணாமலையில் பெய்த கனமழையின் காரணமாக, பெஞ்சால் புயலின் காரணமாக பெய்த கனமழையின் காரணமாக 1ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது, மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் புதையுண்டு 7 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த ஒரு நிகழ்வு மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மலையின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு தொடர்ந்து ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது வழக்கமாக கார்த்திகை தீபத்தன்று மலையின் மீது ஏறி சென்று பக்தர்கள் அண்ணாமலையார் பாதத்தை வழிபட்டும் தீபத்தை வழிபட்டும் வரும் நிலையில் அந்த பெரும்பாதை என்று சொல்லக்கூடிய முளைப்பாரி தீர்த்தம் வழியாக செல்லும் அந்த பெரும்பாதையில் சுமார், அதாவது மலையின் பாதி மலையில் 800 மீட்டர் அளவிற்கு மேலும் மலை தீபம் ஏற்றக்கூடிய இடத்தின் கீழே 100 மீட்டர் அளவிற்கு மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தகவல்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் மலையில் இந்த மண் சரிவின் காரணமாக பாறைகள் பல்வேறு பகுதிகளில் உருண்டு விழும் அபாய நிலை உள்ளதாகவும், மேலும் காலை வைத்தாலே புதையொன்று போகும் அளவிற்கு பல புதைக்கொடிகள் மலையின் மீது ஏற்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்து வருகிறார்கள். இதனால் மலையேற 2000 பக்தர்கள் மட்டுமே அனுமதி என்று அளித்திருந்த நிலையில் பக்தர்கள் தற்போது மலை ஏறுவார்களா அல்லது அனுமதிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. தற்போது பாத்தீங்கன்னா மலையேறும் பக்தர்கள் செல்லும் வழக்கமான பாதையான அந்த முளைப்பால் தீர்த்தம் வழியாக செல்லும் பாதையில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் தொங்கிக் கொண்டு மரங்கள் மற்றும் தொங்கிக் கொண்டுள்ளது. ஆகவே இந்த வனத்துறையினர் அந்த தீபம் ஏற்றும் கோவிலை சார்ந்த நபர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் மற்றும் காவல்துறையினர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு இதை சொல்லி வருகிறார்கள். தற்போது இது குறித்தான ஒரு முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த ஆய்வின் பின்னே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்களா என்று தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.